கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ஓட்டுநர் மீது அளித்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பணிமனை மேலாளரிடம் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் திட்டுவிளை பகுதியிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து தக்கலை அருகே வெள்ளியோடு சந்திப்பு பகுதியில் பெண்களை ஏற்றாமல் சிறிது தூரம் தள்ளி பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் ஏற்றி சென்றார். இதனை வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் ஓட்டுநர் மீது புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து திருவட்டார் பணிமனை மேலாளர் அலுவலகம் சென்ற திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவட்டார் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவினரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஓசூரில் அனுமதி பெறாமல் ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர்களை காரில் விற்பனைக்கு கொண்டு சென்றவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் ராயக்கோட்டை சாலையில் உள்ள சானசந்திரம் சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்ததில் 824 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 550 டெட்டனேட்டர்கள் ஆகிய வெடிபொருட்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரித்ததில் கிருஷ்ணகிரி பழைய பேட்டையைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வெடிபொருட்களை வாங்கி ஹோசூரில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வெடிபொருட்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் பலரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்ட பெண் மருத்துவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அளித்த பிறகும் அதிக பணம் கேட்டு அவதூறு பரப்புவதாக எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பெண் மருத்துவரான சௌமியா காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். அந்த புகாரில் தன்னை மருத்துவமனையை திறக்க விடாமல் மிரட்டுவதாகவும் அதன் காரணமாகவே சென்னையில் தங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.